இயேசுவின் நண்பர். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 1 யோவான் 1:6. உன்னுடைய நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். இது ஒரு பழமொழி. ஒருவர் நமக்கு நெருக்கமான நண்பராக இருந்தால் அவர் நம்மில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவது இயற்கை. அதாவது நாம் ஒருவரோடு ஆழ்ந்த பிணைப்பினை கொண்டிருந்தால் அந்த நபருடைய இயல்புகள், பழக்கங்கள், குணாதிசயங்கள் ஆகியவை நம்மில் பிரதிபலிக்கும். அவைகள் அந்த நெருங்கிய பிணைப்பிற்கு அடையாளமாக உள்ளன. கிறிஸ்தவர் என்று நாம் நம்மை கூறிக்கொண்டால் நாம் இயேசுவின் நெருங்கிய நண்பர் என்று கூறுவதாகவும் அர்த்தமாகும். நெருங்கிய நண்பர் என்றால் அவருடைய குணங்களும் இயல்புகளும் நம்மிடம் பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். அவர் வாழ்ந்த விதத்தின் சாயல் நம் வாழ்விலும் காணப்பட வேண்டும். அவரிடம் வெளிப்பட்ட பண்புகளின் பாதிப்பு நம்மிடமும் ஏற்பட வேண்டும். நன்மை செய்கின்றவராக சுற்றித் திறந்த அவருக்கு நாம் நண்பராக இருந்தால் நாம் நன்மை செய்யும் பழக்கமில்லாதவர்களாக இருக்க முடியாது. மனதுருகுகின்ற அவரோடு நமக்கு பிணைப்பிருந்தால் நம்மிடம் பிறருக்காக மனதுருகும் இயல்பு இருக்கும். நிந்தனையையும் அவமானங்களையும் பொறுமையாக சகித்த அவரோடு நமக்கு நல்ல நட்பு இருந்தால் நம்மிடம் சகிப்புத்தன்மையும் சாந்த குணமும் நிச்சயம் காணப்படும். இயேசுவோடு நெருக்கமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அறியப்பட்ட பலரிடம் அவருடைய சுவாப நிலைகள் இல்லை. அவர்களிடம் பொருளாசை, புகழாசை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், பெருமை ஆகிய சுவாப நிலைகள் இருக்கின்றன. இதனுடைய பொருள் என்ன? உண்மையில் அவர்களுக்கு அனுதின வாழ்க்கையில் இயேசுவோடு உண்மையான ஐக்கியம் இல்லை. அந்த ஐக்கியமின்மையின் விளைவாக அவரிடம் காணப்படாத தவறான சுவாபங்கள் இவர்களிடம் காணப்படுகின்றது. ஒளியாகிய அவரோடு ஐக்கியம் உண்டென்று சொல்லியும் நாம் இருளாக இருந்தால் அது போலித்தனம். சத்தியமாக அவரோடு நாம் நெருக்கமாய் இருக்கின்றோம் என்று சொல்லியும் பொய்களோடு இணைந்திருந்தால் அது மாய்மாலம். நண்பராகிய இயேசுவை நம்மில் பிரதிபலிக்காத வாழ்வு பிரயோஜனமற்ற வாழ்வே ஆகும். நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்றால் கிறிஸ்துவின் குணங்களையும் பண்புகளையும் கூட நாம் உடையவர்களாக விளங்க வேண்டும். சிந்தனைக்கு: பொய்யை விட்டு பிரிந்து வர விரும்பாதவன் உண்மையை உரிய முறையில் புரிந்து கொள்ள மாட்டான். ஆமென்.